நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்குள்ளாக வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மீண்டும் புதியதொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக இருக்கிறது. அவ்வாறாக உருவாகக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதன் பின்னர் மேலும் தீவிரமடைந்து அதற்கு அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை கூட எட்டிவிடக்கூடும். அது மேற்கு நோக்கி நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி அப்படியே நகர்ந்து செல்லும். அதனால மேற்கு திசை காற்றின் தீவிரத்தன்மை என்பது 25ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அதிகரிப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது தென்படுகிறது. கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அந்த காலகட்டத்தில் கனமழை பதிவாகும். தமிழகத்திற்கான நீர்வரத்து என்பது 25ஆம் தேதிக்கு பிறகு மேலும் கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ தமிழக உட்பகுதிகளில் வடகடலோர மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களில் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னாக்கா இரவு நேரத்தில் குறிப்பாக நள்ளிரவுக்கு நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா மழை மேகங்கள் திரளத் தொடங்கியது. அதன் பின்னர் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் சில இடங்களில் அது இடியுடன் கூடிய மழை பொழிவை நல்ல வலுவாகவே ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ அதே போல் அடுத்த 24 மணி நேரத்திலும் நிகழ்வதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது. இந்த நள்ளிரவுக்கு நெருக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா தமிழக பகுதிகளில் மழை மேகங்கள் குறிப்பாக வட தமிழகத்தில் அந்த கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்திலலாம் திரளுது. அதுதான் நெக்ஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸில் இருக்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் உட்பகுதிகளுக்கும் ஃபேவரபுளாக இருக்கலாம். ஏன்னா சுழற்சி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கும் போது அது ஒரு கட்டத்தை எட்டுற வரைக்கும் நமக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும் இந்த கண்டிஷன்ஸ் வெப்பச்சலன மழைக்கு. அதன் பிறகு சுழற்சியோட ஃபார்மேஷனை பொறுத்து அதனுடைய மூமெண்ட்டை பொறுத்து வெப்பச்சலன மழையில் தொய்வு ஏற்படலாம். 26ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழக உட்பகுதிகளில் வெப்பச்சலன மழையானது குறைய தொடங்கும். இப்பொழுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன மழையானது ஒரு 48 மணி நேரத்திற்கு அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. எந்தெந்த பகுதிகளில் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக நிறைய விதமான ப்ரெடிக்ஷன்ஸ் வரலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டில் வரக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ எனக்குமே ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. கூடிய விரைவில் அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போ நேரமின்மை காரணமாக அதற்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பெரிய ஒரு பதிவு பண்ணுறது மிக சிரமமாக இருக்கிறது. பட் நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா வடகிழக்கு பருவமழை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது. நீங்கள் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டில் ப்ரெடிக்ஷனில் அந்த வெதர் மாடல்ஸ் இல்லை WRF ஃபோர்காஸ்ட்லலாம் பார்த்துட்டு அதுபடி தான் நடக்கும், வட தமிழகத்திற்கு அதிக மழை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது ஒர்க் அவுட் ஆகாது. வட தமிழகத்திற்கும் மழை கொடுக்கும், டெல்டாவிலும் கனமழை பதிவாகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் டெல்டாவில் கனத்த மழைக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நாகப்பட்டினம், காரைக்கால், அதே போல் நம்முடைய சீர்காழி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள், பரங்கிப்பேட்டை சுற்று வட்டார பகுதிகள். பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்ட பகுதி இருந்தாலும் அது ஒரு ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ் நிறைந்த ஒரு பகுதி. அந்த பகுதிகளில் அதிக பலனை அடைவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. காட்டுமன்னார் கோயில், அதே போல் நம்ம லால்பேட்டையெல்லாம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் கனத்த மழை பதிவாகக்கூடும். ஸோ அதனால் நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க. அந்த வெதர் மாடல்ஸை பார்த்து அது சென்னைக்கோ அதை சுற்றி உள்ள பகுதிகளுக்கோ மட்டுமே பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அப்படியெல்லாம் இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். தென் தமிழகத்திற்கும் நிச்சயமாக மழை இருக்குது டிசம்பர் மாதத்தில் அல்லது ஜனவரி மாதத்தில். ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேணாம். டிசம்பர், ஜனவரி அல்லது நவம்பர் மாத இறுதியில் சில நாட்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட கனத்த மழை பதிவாகலாம். அதற்கான அமைப்புலாம் இருக்குது. இப்போதைக்கு லாங் ரேஞ்சு இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்சு ஃபோர்காஸ்ட்டை வச்சு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேணாம் அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எங்கெங்கெல்லாம் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வட தமிழகத்தில் இரவு நேரத்தில், மாலை நேரத்தில், மாலை தான் இப்போ வந்துட்டோமே, இரவு நேரத்தில் மழை மேகங்கள் திரள தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரம்பலூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். அரியலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. நெய்வேலி, கடலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் புதுச்சேரி மாவட்டத்தில் கூட மழைக்கான வாய்ப்பு என்பது உண்டு. புதுச்சேரி, சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. சொல்லப்போனால் நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் மழையானது பதிவானுச்சு. நேற்று முன்தினமும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் மழையானது பதிவானுச்சு. ஸோ இன்றைக்கே மழையானது பதிவாகும். அதாவது நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலையின் சில இடங்களில் மழையானது பதிவாகக்கூடும். விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு.
நெய்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் டெல்டாவிற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரளும். அதனால காரைக்கால், நாகப்பட்டினம் மாதிரியான பகுதிகளில் இரவு நேரத்தில் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுவதை உங்களால் வந்து பார்க்க முடியும். சில இடங்களில் மழை கூட பதிவாகலாம். திருவாரூர் மாவட்டத்தின் சில இடங்களில், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சில இடங்களில், காரைக்கால் மாவட்டத்தின் சில இடங்களில் திடீரென நள்ளிரவு அல்லது அதற்கு நெருக்கத்தில் மழை பதிவானுச்சு, இல்லை சாரல் தூரல்லாம் போட்டுச்சுனாக்கா நீங்கள் வந்து ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. இது வந்து வானிலை மாற்றத்தின் ஒரு அங்கம் தான். தற்போது இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போ சுழற்சி உருவாக போகுது இல்லையா, அது வந்து விண்டை வந்து இழுக்குது. ஸோ இரவு நேரத்தில் கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு என்பது சற்று கூடுதலாக தான் இருக்கிறது. சென்னை மாநகருக்கு இது வந்து பொருந்தும். ஸோ சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றே பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் தூறல் மழையெல்லாம் வந்து போட்டிருந்தது. அந்த டேட்டாஸ்லாம் நமக்கு வந்து கிடச்சிருக்குது. அண்ட் ரெயின்ஃபால் டேட்டாவில் கூட சென்னை மாநகர் இடம்பெற்றிருப்பதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. கேரளாவிலும் மழையானது பதிவாகும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுழற்சி வந்து வடகோடி வங்கக்கடல் பகுதிகளில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கும் போது அதனுடைய மறைமுகமான இம்பேக்ட்டுங்கிறது வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் நாளைக்கு வெப்பச்சலன மழை பதிவாகும். நாளை மறுநாள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழையின் தீவிரத்தன்மை அதிகரிக்க தொடங்கும். 26ஆம் தேதி இரவு, மாலை அல்லது 27ஆம் தேதியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சுழற்சி உள்ளே நகர்ந்து போகிறதுனால, அதாவது ஆந்திராவிற்குள்ளாக ஊடுருவி அதன் பிறகு அது தெலுங்கானா மாநிலத்தையும் வெட்டுங்கிறதுனால ஹைதராபாத்தில் கனத்த மழை வந்து பதிவாகலாம் 26 அல்லது 27ஆம் தேதிகளின் வாக்கில். அதே போல் மும்பை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கெல்லாம் 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கு பின்னரும் கூட மழை வந்து பதிவாகலாம் 30ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 26லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மும்பை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கும் மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் அந்த 26 to 27 இந்த பீரியடு, இந்த அடுத்து ஒரு 26லேருந்து ஒரு 24 to 36 ஹவர்ஸ் அப்படி நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஹைதராபாத் மாதிரியான இடங்களில் கூட கனமழை வந்து பதிவாகலாம். தமிழகத்தில் அவ்வப்பொழுது வெப்பச்சலன மழை பதிவாகும். பட் சுழற்சி உள்ளே என்ட்ராகி அதுக்கப்புறம் அது உட்பகுதிகளில் கனமழை பொழிவை ஏற்படுத்தி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேற்கு திசை காற்றின் வீரியத்தை அதிகரித்த செய்த பின்னர் இங்கே வெப்பச்சலன மழை குறைந்து விடும். ஆனால் அது சென்னை மாநகருக்கு பொருந்தாது, வடகோடி தமிழகத்திற்கு பொருந்தாது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில், திருவள்ளூர் மாவட்டத்தில், சென்னையில், அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சில நேரங்களில் மழை பதிவாகி கொண்டு தான் இருக்கும். வேலூர் மாவட்டத்திலும் சில நேரங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் அரக்கோணம், ராணிப்பேட்டை மாவட்டம் 46 மில்லிமீட்டர், ஜம்புக்குட்டப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் 38 மில்லிமீட்டர், திருவாலங்காடு, திருவள்ளூர் மாவட்டம் 34 மில்லிமீட்டர், ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் மாவட்டம் 33 மில்லிமீட்டர், ஆர்கேபேட்டை, திருவள்ளூர் மாவட்டம் 32 மில்லிமீட்டர், பள்ளிப்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், அலக்கரை எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் 30 மில்லிமீட்டர், பொன்னை அணை, வேலூர் மாவட்டம் 29 மில்லிமீட்டர், பொன்னேரி, திருவள்ளூர் மாவட்டம் 26 மில்லிமீட்டர், திருத்தணி, திருவள்ளூர் மாவட்டம் 26 மில்லிமீட்டர், நெடுங்கல், கிருஷ்ணகிரி மாவட்டம் 26 மில்லிமீட்டர், சென்னை சென்ட்ரல், சென்னை மாநகர் 25 மில்லிமீட்டர், ஆமூர், ராணிப்பேட்டை மாவட்டம் 22 மில்லிமீட்டர், சோளிங்கர், ராணிப்பேட்டை மாவட்டம் 21 மில்லிமீட்டர், பேன்கொண்டபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், காசிமேடு, சென்னை மாநகர் 20 மில்லிமீட்டர், பரூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் 19 மில்லிமீட்டர், அண்ணாநகர், சென்னை மாநகர் 18 மில்லிமீட்டர், கொரட்டூர், சென்னை மாநகர் 17 மில்லிமீட்டர், வலசரவாக்கம், சென்னை மாநகர் 17 மில்லிமீட்டர், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், பந்தலூர், நீலகிரி மாவட்டம் 15 மில்லிமீட்டர், மதுரவாயல், சென்னை மாநகர் 15 மில்லிமீட்டர். இது போக நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்க. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயே சில இடங்களில் மழை வந்து பதிவாகும். நீங்கள் நேரத்தில் ஒரு முறை ஒரு காணொலியை பகிர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.